கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணங்கி தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு வந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் வந்து நம்மளோட என்ன பேசுகிறாருனாக்கா, நீங்கள் தேவனை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானாக்கா, அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய துர்குணத்தையும் உங்களுடைய கசப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அகற்றிடுவீங்க அப்படின்றாருங்க. அப்புறம் சிலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். அதான் என்ன சொல்றாரு, நீங்க வளரும்படிக்கு அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம இந்த புறங்கூறுறது, இந்த பொய் சொல்றது, இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு கிறிஸ்துக்குள்ள நம்ம வளரும்படிக்கு நம்மள என்ன பண்ணணும், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம வளரணும். நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குனாக்கா, எது மேல ரொம்ப வாஞ்சியா இருக்குனாக்கா, ஞானப்பால் மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கணும் அப்படின்றாருங்க. அப்போ தேவனுடைய வசனத்து மேல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அப்படின்றாருங்க. வாஞ்சியாயிருங்கள், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப இங்க என்ன அப்படின்னாக்கா, தேவனுடைய மாளிகையா நம்ம என்ன பண்றாரு, தேவன் நம்மளை மாத்துறாரு. அந்த மாளிகையா மாறத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு கல்லா இருக்கிறோம். எல்லா மனுஷர்களும் நம்ம எல்லாம் இருக்க ஒரு கல்லா இருக்கிறோம். நம்ம என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு மாளிகையா நம்மள உருவாக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மேட்ச் ஆகணும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டும்போது கூட ஒரு கல் எல்லாமே முழுசாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து முழுக்கல் தேவைப்படாது, அரைக்கல் தான் தேவைப்படும். அப்போ அந்த அரைக்கல் தேவைப்படுறதுல என்ன பண்ணணும், அந்த கல்லை உடைச்சி அந்த இடத்துக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மளை ஒடுக்கப்பட்டு நம்மளை சீர்திருத்தி நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டின்னு போறான்னு பார்க்குறாங்க. இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அதாங்க சீயோன்ல வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து மேல அந்த மூளைக்கல்லை வச்சு என்ன பண்றாருங்க, இது பண்ணுறாரு. இப்போ நம்ம வர ஒரு வீடு கட்டணும், மூலப்பட்ட பார்க்கணும் இல்லையா, இயேசு கிறிஸ்து அந்த மூலம். அந்த மூலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூலம் மட்டும் அப்படியே மேலே இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் மேலே வரைக்கும் போகும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு பாயால் வச்சிருக்கிற மூலம் 10 அப்டர் மேலே போனாலும் என்ன இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதே மாதிரி தான் இருக்கணும்ன்றதுக்காக சொல்றது நம்ம பார்க்குறோங்க. அப்புறம் ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான. இப்ப என்ன சொல்றாருனாக்கா, நம்மள என்ன பண்றாரு, ஒரு அந்தகார இருள்ல இருந்து நம்மள ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை கூட்டு வந்தாரு. நம்ம என்ன பண்றாரு, அவருடைய ஜனமா மாத்துறாருங்க. ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தம். என்னன்றாரு, ஆசாரிப்பு கூட்டமா பரிசுத்த ஜாதியா அவருக்கு சொந்தமான ஜனமா நம்மள மாத்துறத நம்ம பாக்குறோம். ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் இங்க சொல்றாங்க பாருங்க, மாம்ச இச்சைகளை விட்டு நம்ம விலகி இந்த உலகத்திற்கு புறஜாதியான மக்கள் நம்மள அக்கிரமக்காரன்ற சொல்ற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நம்மளும் இந்த உலக மக்கள்னா வரக்கூடாது, ரொம்ப கலந்து இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் மாற்றுதல் இருக்கணும், மாற்றுதல் வேணும் நம்மளுக்கு. விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் அதான் இங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நல்ல நடத்தியா நடந்து கொண்டாக்கா நம்மள நற்கிரைகள் அங்கே என்ன பண்ணணும், அவங்க காணணும், அவங்க பார்க்கணும். அப்போதான் சந்திப்பு நாளில் நம்மள என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருப்பார், தேவன் இருப்பார், இந்த உலக மக்கள் இருப்பாங்க, நம்ம இருப்போம். அப்போ சந்திப்பு நாளில் வந்து நம்மளுக்கு சாட்சி கொடுப்பாங்க இந்த உலக மக்கள். அங்கே ஆமாம் நம்மளை பற்றி இவங்க என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, நம்மள்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயங்கள் அங்கே தெரிய வரவங்க கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு. என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கீழ்ப்படுத்திக்கணும், நம்ம தாழ்மையா இருக்கணும், தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதுக்காக தான் அவர் சொல்றாருண்ணா. கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இங்க என்ன சொல்றாருனாக்கா, எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்ம வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் நம்ம கற்றுக்கொண்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்னு பார்க்குறோங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவருடைய கேரக்டருக்கு நம்ம மாறணும்னாக்கா சில விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ அடிச்சவர்ல நம்ம என்ன பண்ணோம், நடந்து வரணும்ன்றது நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நடக்கணும், அவருடைய கேரக்டர் நம்மளுக்குள்ள வரணும். அதுக்கு தான் சொல்றாரு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பாவம் செய்யல, அவர்கிட்ட என்ன பண்ணல, வஞ்சனை இல்லைங்க. யார் மேலேயும் அவர் என்ன பண்ணல, இது பண்ணல. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண் காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதான் இங்க என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய மக்களா இருக்கிற நம்ம அவரு போலவே இருக்கணும். தேவன் நடந்தது போலவே நம்ம நடந்து கொள்ளணும். நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும், தேவன் போல இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நம்ம வாழ்ந்தாக்கா நம்ம வாழ்க்கை சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்குன்றதை பார்க்கணும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.